திருமணமாய் அடைந்த மகாலட்சுமி தாயார் சகல ஐஸ்வர்யங்களுக்கும் அதிபதியாக இருக்கிறார். மகாலட்சுமி தாயாரை வணங்கணும்னா பணம் மட்டும் இல்லாம 16 வகையான செல்வங்களும் நம்ம வீடு வந்து சேரும். மகாலட்சுமி தாயாரோட அருள் கிடைச்சிடுச்சுன்னா பெருமாளோட அருளும் தானாகவே கிடைச்சிடும். ஏன்னா ஒய்ஃபை தன்னோட மார்பிளை சுமந்துகிட்டு இருக்கவர் இல்லையா. பெருமாளுக்குரிய புரட்டாசி மாசத்துல பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. இந்த பிரபஞ்சத்தையே படைத்த சக்தி தான் கூஷ்மாண்டா தேவி. கூனா சிறிய, உஷ்மானா வெப்பம், அண்டானா அண்டமுட்டை, சிறிய வெப்பத்திலிருந்து அண்டத்தை உருவாக்கியவர் அப்படிங்கறதான் இதோட மீனிங். இது அப்படியே பிக் பேங் தியரியோட மேட்ச் ஆகும். பிரபஞ்சம் கூஷ்மாண்டா தேவியால் உருவாக்கப்பட்டதாக கருதப்படுகிறது. தொடக்கத்தில் இருளை தவிர வேற எதுவும் இல்லாத போது கூஷ்மாண்டா தேவி தனது ஆற்றலை பயன்படுத்தி ஒரு சிறிய அண்ட முட்டையை உருவாக்கினார். அந்த அண்ட முட்டை தான் நாம் இருக்கும் பிரபஞ்சம். முழு பிரபஞ்சமே ஒரு அண்ட முட்டையாக கருதப்படுகிறது. உலகத்தை உருவாக்கிய தாய் என்பதால் பக்தர்கள் கேட்ட வரங்களை உடனே தந்திடுவாள் கூஷ்மாண்டா தேவி.